மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், எந்தெந்த இடங்களில் யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெறுகிறது? நிச்சயமாக இன்று காலை மடப்புரம் கோவில் காவலர் அஜித் கொலை வழக்கு சம்பந்தமாக காலை சிபிஐ அதிகாரிகள் ஒரு 15க்கு மேற்பட்டோர், அதாவது சிபிஐ டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையில வராங்க. மடப்புரம் ஆர்ச்சி விளக்கு பகுதியில ஒரு அவர்களுக்குள் ஆலோசனையில் ஈடுபடுகின்றனர். பின்னர் திருப்போணம் காவல் நிலையத்துக்கு செல்கின்றனர். நேற்று மதுரையில சிபிஐ அலுவலகத்துல ஆஜரான தம்பி அஜித் தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார் உட்பட அவர்களை நேற்று ஆஜரான எல்லாத்தையும் அனைவரையும் கூட்டுவருகின்றனர். குறிப்பாக நேற்று இந்த தனிப்படை காவலரான ராமச்சந்திரனையும் காரில் வைத்துள்ளனர். அவர் எங்கெங்கு சொல்கிறாரோ அந்த பகுதிகளை முழுவதுமே வாகனத்தை நிறுத்தி முழுமையாக ஆய்வு செய்கின்றனர். குறிப்பாக மதுரை ராமேஸ்வரம் ரோட்டில் உள்ள ஒரு பேக்கரி கடையில் அந்த பேக்கரி கடையில் தனிப்படை காவலர் சங்கரமணியன் என்பவர் அதிகாலை, அதாவது ஜூன் 28ஆம் தேதி அன்று காலையில் கடைக்கு போய் அங்கே உள்ள டீ கடையில் டீ வாங்கிட்டு வருவது போல் காட்சியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்சியும் சிபிஐ அதிகாரிகள் எடுத்துள்ளனர். பின்னர் ஒவ்வொரு பகுதிக்காக அந்த மடப்புறம் விளக்கு எதிரே உள்ள அருண்குமாரை வைத்து அந்த கடை பகுதிகளை முழுவதையும் எங்கெங்கு நின்றாரு அந்த பகுதியை முழுவதையும் ஆய்வு செய்தனர். பின்னர் தற்போது அஜித்குமார் வீட்டு அருகே அஜித்குமார் வசிக்கும் வீட்டுக்கு சென்று வீட்டின் முன்பகுதியை முழுவதும் அந்த திசைக்காட்டி கருவி மூலம் முழுமையாக ஆய்வு செய்தனர். தற்போது மீண்டும் அவர்களை கூட்டி சென்று அருண்குமார் உட்பட அனைவரையும் திருப்போணம் காவல் நிலையத்துக்கு தற்போது கூட்டி சென்றுள்ளனர். அதேபோல் தட்டான்குளம் பகுதியில பல மணி நேரமாக அந்த தனிப்படை காவலர் வண்டி டயத்தையும் அதையும் ஆய்வு செய்கின்றனர். பல்வேறு இடங்களில் சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து வருகின்றனர் சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.